வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரெஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது பார்பி படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு படம். இப்போ இந்த படம் ஜியோ சினிமா ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் மார்கட் ராபி, ரியான் காஸ்லிங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான கனவு உலகத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். அந்த ட்ரீம் லேண்டோட பேர் தான் பார்பி லேண்ட். இந்த பார்பி லேண்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற பெண்கள் எல்லாருமே பார்பிகள் தான். அதாவது டாக்டர் பார்பி, பிரசிடென்ட் பார்பி, வியட் பார்பி அப்படின்ட்டு வித்தியாசமான பார்பிகள் இருக்கு. அதுல நம்ம ஹீரோயின் ஸ்டீரியோ டைப் பார்பி. அதே மாதிரி அந்த பூமியில இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கென்ஸா இருப்பாங்க. வித்தியாசமான கென்ஸ் இருப்பாங்க. அதுல பீச் கென் அப்படின்றவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடம். இன்ஃபேக்ட் எல்லா முக்கியமான போஸ்ட்லயும் பெண்கள் தான் இருக்காங்க. அண்ட் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கீழே தான் வச்சு பார்க்கப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம ஸ்டீரியோ டைப் பார்பி இருக்காங்களா ஹீரோயின், அவங்களுக்கு வியர்டான நிறைய தாட்ஸ் வருது. அதாவது சாவை பத்திய தாட்டு. அண்ட் ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களோட பாதம் பிளாட்டா மாறிடுது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வியட் பாபி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வியட் பாபி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது இவங்களோட டால் வெர்ஷனை ரியல் வேர்ல்டுல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்கல்ல, அவங்க ரொம்பவே டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை சரி செய்யறதுக்காக பார்பி ரியல் வேர்ல்டுக்கு போறாங்க. கூடவே கென்னும் போறாரு. போன இடத்துல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் அந்த ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது, அண்ட் கடைசியா என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த பார்பி டாலை டிசைன் பண்ணதுக்கான பர்பஸை சொன்னது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்பஸா இருக்கு. அதுவும் அந்த பார்பி டாலோட கிரியேட்டர் வழியாவே ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுவுமே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது பெண்கள் எல்லா ஃபீல்டுலையுமே ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும், அதே நேரத்தில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ ஆண்களையும் ரொம்ப கீழே நடத்தக்கூடாது, ஒரு விதமா ஈக்குவலா தான் ரெண்டுத்தையுமே ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றிய விஷயம் அப்படின்றதுமே பாராட்டுக்குரிய விஷயம் தான். அதே மாதிரி இந்த படத்துல ரியான் காஸ்லிங் ரியல் வேர்ல்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பேட்ரியார்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியே தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்பி லேண்டையும் ஒரு விதமான ஆணாதிக்கம் மிக்க ஒரு லேண்டா மாத்துறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் ஓகேவா இருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் த எண்ட் எப்படி பார்பிஸ் திருப்பி ரீகெயின் பண்றாங்க அப்படின்ற அந்த விஷயங்களும் நீட்டா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அந்த பார்பி லேண்டோட அந்த பிக்சரைசேஷன் அப்படின்றதே அற்புதமா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான உலகம் அப்படின்றத ரொம்பவே நீட்டா காட்டியிருந்தாங்க. ஆல்சோ டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த செகண்ட் ஹாஃப்க்கு மேலே இருக்கக்கூடிய சில போர்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே ட்ராக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ரியல் வேர்ல்டுலேருந்து பார்பி லேண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி செயற்கைத்தனமாகவே அமைச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார்டிங்ல இருந்த ஃபீலை படத்தோட டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்பவே சூப்பர் படமாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. இந்த படம் கிட்ஸுக்கான படம் இல்லை, பட் ஃபேமிலியா பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.